ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கான வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக அப்படிங்கிறது இன்றைக்கி சில்வர் பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க இல்லைடா அதர் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஏதாவது உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், கொஷின்ஸ் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான வீடியோஸ் எனக்கு வேணும் நீங்கள் அப்லோட் பண்ணால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த மாதிரி வீடியோஸை நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வெள்ளி பார்த்திங்கன்னா வாங்கி சேமித்து வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் மாதிரி நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கோல்டு தான் வாங்குகிறாங்க. ஏன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, நம்ம கோல்டு தான் வாங்கணும் அப்படிங்கிறது. வாங்க முடியாதவங்க சில்வர் கூட வாங்குங்க. ஏன்னா இந்த சில்வர் இப்போ வந்து இன்றைக்கான சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 126 ரூபா இன்றைக்கான சில்வர் ரேட்டு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கீழே கூட இருந்தது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு காயின், ஒரு 5 கிராம்ஸ் காயின் வாங்கி வச்சுருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணும்போது அப்படிலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாபமாக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில்வர் காயின்ஸாக இருந்தாலும் சரி, சில்வர் ஜுவல்ஸு, நீங்கள் வந்து சில்வர் ஜுவல்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கம்மி ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க. கம்மி ரேட்டுக்கு தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து காயின் வாங்குறது பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கொலுசே வாங்கிட்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொலுசை பார்த்திங்கன்னா அவங்க வந்து கழிச்சிட்டு தான் எடுப்பாங்க. சேதாரத்தை அவங்க வந்து கழிச்சிட்டு தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 to 30% அவங்க வந்து கழிச்சு தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் வந்து சில்வர் காயின் வாங்குறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சில்வர் முதலீடு பார்த்திங்கன்னா லாபமா அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. சில்வர் முதலீடு பார்த்திங்கன்னா லாபம் தான். நான் வந்து இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் வந்து சொல்கிறேன். நான் ஒரு சில்வர் காயின் வந்து வாங்கியிருந்தேன், அது எனக்கு லாபமாக இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். வேஸ்டேஜ் கணக்கீடு பார்த்திங்கன்னா இப்போ ஜிஆர்டிலலாம் எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க, அதர் ஷாப்ஸ்லலாம் எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க, அதை நம்ம எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். எந்தெந்த ஷாப்ஸில் என்னென்ன வேஸ்டேஜ் போடுறாங்க சில்வர் காயினுக்கு அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கான வந்து சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 1 கிராம் 126 ரூபா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு 10 கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா 1260 ரூபா வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வேஸ்டேஜே பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் ₹1.75 அப்படிங்கிறது ஜிஆர்டியில் வந்து அவங்க வந்து வேஸ்டேஜாக போடுறாங்க பர் கிராமுக்கு. இப்போ 10 கிராம்ஸ் நம்ம வந்து வாங்கியிருக்கோம், அதுக்காக ₹1.75 அப்படின்னா 17.50 ரூபா. சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 1260 ரூபா. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 17.50. இதெல்லாம் டோட்டல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1277.50 ரூபா வருது. ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 3%. அந்த 3%க்கு பார்த்திங்கன்னா 38 ரூபா. இது ரெண்டையும் நம்ம வந்து டோட்டல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1315 ரூபா வருது. இதை நான் வந்து ரவுண்ட் ஆஃபாக பண்ணி எழுதியிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் வந்து 10 கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா 1315 ரூபா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஆர்டியில் ஒரு 10 கிராம்ஸ் காயின் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுதான், இப்படி தான் வந்து இந்த வேஸ்டேஜை வந்து கணக்கீடு செஞ்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கால்குலேஷன் போட்டு கூட பார்த்துக்கலாம். எந்த கடையில் பார்த்திங்கன்னா சில்வர் காயின் வாங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மாதிரி நான் எழுதியிருக்கேன். எந்த கடையில் வாங்கலாம் அப்படின்னா பெரிய பெரிய ஜுவல்ஸில் ஷாப்ஸில் நீங்கள் வந்து வாங்கலாம். இப்போ ஜிஆர்டி, ஜோயாலுக்காஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் போய் வாங்கலாம். லோக்கல் ஷாப்பில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதே கடையில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அவங்க வந்து பெஸ்ட்டு ரேட்டுக்கே எடுத்துப்பாங்க, அன்னைக்கான ரேட்டுக்கே அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இப்போ பெரிய பெரிய ஷாப்ஸில் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அது வந்து வேறு எந்த கடையில் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு 1% to 5% மட்டும்தான் அவங்க வந்து லெஸ் பண்ணி அன்னைக்கான கோல்டு ரேட்டுக்கு, அன்னைக்கான சில்வர் ரேட்டுக்கு அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதனால் பெரிய பெரிய கடையில் வாங்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து ஒரு சில்வர் காயின் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன். அதோட கால்குலேஷன்ஸ் அவங்க வந்து எப்படி போட்டிருக்காங்க, எனக்கு இன்றைக்கான சில்வர் ரேட்டுக்கு வந்து லாபமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். நான் எப்போ பார்த்திங்கன்னா இந்த சில்வர் காயின் வாங்கியிருக்கேன் அப்படின்னா February 2025 8ஆம் தேதி நான் வந்து வாங்கியிருக்கேன்.
ஓகேங்களா? இப்போ நான் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா 25 கிராம்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட கால்குலேஷன்ஸ் அவங்க வந்து எனக்கு எப்படி போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். நான் வாங்க போகும்போது சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா ரூ. 107 இருந்தது. ரூ. 107 நான் வந்து இருந்தது. நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 5 கிராம் நான் வந்து வாங்கியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 40 மில்லிகிராம்ஸ் இருக்குது. அதுக்கு எனக்கு மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ போட்டாங்க அப்படின்னா ரூ. 2.50 வந்து போட்டிருக்காங்க. அப்போ எனக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ரூ. 552 வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ 10 கிராம்ஸ் நான் வந்து வாங்க போகும்போது அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 1 கிராம் 75 சாரி ரூ. 1.75 எனக்கு வந்து போட்டிருக்காங்க பர் கிராமுக்கு. ஓகேங்களா? இப்போ இதோட டோட்டல் பார்த்திங்கன்னா எனக்கு ரூ. 1091 தான் வந்தது. இப்போ இது வந்து இந்த 30 மில்லிகிராம் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து கம்மியாக வந்திருக்கு. இப்போ இது எல்லாம் நான் வந்து 25 மில்லிகிராம்ஸ் நான் வந்து 25 கிராம்ஸ் நான் வந்து வாங்க போகும்போது எனக்கு வந்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ரூ. 2800 மட்டும்தான் எனக்கு வந்து இது ஆணுச்சு. ஆனால் நம்ம இன்றைக்கி போய் வாங்க போகும்போது ரூ. 2300 கிட்ட ரூ. 3100 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து வந்துடும். அதோட கால்குலேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 25 மில்லிகிராம்ஸ்க்கு நாளைக்கான சில்வர் ரேட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து போடுறேன். எனக்கு வந்து ரூ. 80 ஆச்சு. ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா ரூ. 80 ஆச்சு. 40 ருபீஸ் டோட்டல் பார்த்திங்கன்னா ரூ. 80. ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து 12 ருபீஸ் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து 2800 அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நான் வந்து 25 கிராம் வாங்க போகும்போது எனக்கு ஆன ரேட்டு. ஆனால் இன்றைக்கு இதே பார்த்திங்கன்னா 3100 கிட்ட இருக்கும். எனக்கு 300 பார்த்திங்கன்னா இந்த 25 கிராம்ஸ்க்கு எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. நான் பார்த்திங்கன்னா வாங்கினது வந்து ஃபெப்ரவரி தான் வந்து வாங்கியிருக்கேன். சில்வரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து சில்வர் காயின் வாங்கியிருக்கீங்க, ஒரு 10 கிராம்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 2026 இதே டேட்டுக்கு நீங்கள் வந்து விற்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கான சில்வர் ரேட்டு வந்து எவ்வளோ இருக்கோ அந்த சில்வர் ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சில்வர் வந்து வாங்குறது உங்களுக்கு வந்து லாபம் தான் தரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். இன்னொன்று இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து இந்த ஜிஆர்டியில் வாங்கின சில்வர் காயின் பார்த்திங்கன்னா வாங்கும் போது நல்லா இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கலராக ஒரு கருத்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த சில்வர் காயினே பார்த்திங்கன்னா கருத்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த 3 சில்வர் காயினும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஜிஆர்டியில் வாங்கி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா, இல்லை வந்து சில்வர் காயின் வந்து கருகும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக கருகுன மாதிரி ஆயிடுச்சு. நான் அதர் ஷாப்பில் வந்து வாங்கி நான் வந்து வீடியோ போடுறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்க போகும்போது ஜிஆர்டியில் கேட்டு வாங்குங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து கருத்து போகுமா, சீக்கிரமாக கருத்துடுமா, இல்லை கருத்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிப்பீங்களா, எக்ஸ்சேஞ்சுக்கு பண்ணிப்பீங்களா அப்படிங்கிறதான் கேட்டுக்கோங்க. நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து நகைச்சீட்டை இன்னும் நான் வந்து பே பண்ணலை. நான் வந்து பே பண்ணிவிட்டு அப்போ நான் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஆனால் இது மட்டும் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அதர் ஷாப்ஸில் வாங்க போகும்போது கருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.